அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட்ல என்ன கொடுத்துருந்தோம், அந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பங்குச்சந்தையை அணுகிறோம். நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், நியூஸஸ் எதுவுமே நம்ம பார்ப்பது கிடையாது. இந்த வீடியோ அப்லோட் பண்றது தினமும் நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான். மார்க்கெட் ஆப்ஷன் பையர் சிந்திக்கணும், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தரலாம் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,900 கால். 122 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும், அதுக்கு கீழே வந்துட்டா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த 122 தான் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அது பாருங்க, 122 தான் அது ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு வேலையில் போயிட்டு இதை திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷனும் போகலாம். அங்கே கன்ஃபர்மேஷன் சம் மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. அந்த 122 தான் அங்கேருந்து திரும்பி மேலே போயிட்டு எகைன் அங்கேருந்து கீழே வந்து அதை உடைச்சு ஃபர்தராக கீழே வந்துட்டு கீழே திரும்ப முடியாமல் அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது மேக்ஸ். நாம் வந்து லைவ்ல இதை மாற்று அதை மாற்றுங்கிற வேலையே கிடையாது. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கால்குலேஷன் வச்சுருப்போம். அந்த கால்குலேஷனே லைவ்ல எங்கே வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல இவர் வந்து கீழே வந்துட்டாரு. அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ புட்டை நம்ம பை பண்ணணும். புட்டை எந்த வேலையில வாங்கணும், என்ன பிரைஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன, இங்க போற வரைக்கும் ஏற ட்ரை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க இருந்தே மார்க்கெட் இறங்குவதற்கான ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் சொன்னது 122 பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இங்க இருக்கும்போது பாருங்க எப்படி இறங்கிருக்கு. அவ்வளவுதான் மார்க்கெட், சிம்பிள். சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ. இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லாத பப்ளிக்கும் கொடுக்குறோம். இது வந்து லைவ்ல அப்டேட் பண்ணது. இது நம்ம இண்டிவிஜுவலா கோடிங் பண்ணி லைவ்ல வரக்கூடிய வேல்யூஸ். இது வந்து நம்ம மேக்ஸ் இதெல்லாம் கிடையாதுங்க. இது லைவ்லயே அப்டேட் ஆகக்கூடியது. இதுக்கு சர்டன் ரூல் இருக்கு. இதுக்கான ரூல்ல வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. 1 minute டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ணிட்டு இண்டிஷன் கேண்டில் 5 minute அப்படியே கன்வெர்ட் பண்ணிடணும். அந்த லைனை வெர்டிகல் லைன் போட்டு அதுக்கப்புறம் 5 minutes கேண்டில் அதுக்கு மேலே அந்த விலைக்கு மேலே க்ளோஸ் வச்சாவே நீங்கள் என்ட்ரி எடுத்து போயிட்டே இருக்கலாம். பாருங்க, நீங்கள் புட்டில் இந்த கேண்டில் தான் இண்டிஷியல் ஃபார்ம் ஆச்சு 1 minute. அதுக்கப்புறம் அது கீழே வரல, அங்கிருந்து ராக்கெட் பறந்துடுச்சு. சிம்பிள். இந்த இடத்துல நம்ம மேக்ஸ் வேல்யூ படிச்சதும் இருந்தா இன்னும் அக்ரெசிவ், எவ்வளவு லாட்ஸ் வேணா எடுக்கலாம் அந்த இடத்துல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.